இந்த வீடியோல குயிக்கா ஒரு AI Google Chrome எக்ஸ்டென்ஷனை கிரியேட் பண்ண போறோம். அதோட யூஸ் கேஸ் என்னன்னா, இப்போ கரண்டா ஆக்டிவா இருக்கிற இந்த பேஜை அனலைஸ் பண்ணிட்டு அந்த பேஜ்ல இருக்கிற ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸையும் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸையும் அது கொடுக்கும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, Google Gemini API நம்ம யூஸ் பண்ணி Gemini AI தான் கரண்டா இருக்கிற பேஜ்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் ரீட் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஸ்பெல்லிங் எரர்ஸும் கிராமர் எரர்ஸையும் கண்டுபிடிச்சு கொடுக்கும். இது என்னோட ஏஜென்சில ஜஸ்ட் ஒரு இன்டர்னல் டூலா நான் டெவலப் பண்ணது. இது கிரியேட் பண்றதுக்கான மோட்டிவ் என்னன்னா, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்க QC செக் பண்ணும்போது நிறைய டைம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெல்லிங் எரர்ஸும் கிராமர் எரர்ஸும் மிஸ் அவுட் ஆயிடுது. இப்படி நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெவலப்பர்ஸ் ஈஸியா கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு CSV ஃபைல் ஃபார்மேட்லயும் இங்க எக்ஸ்போர்ட் ஆகும். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாவும் காப்பி ஆகும். இந்த கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கிற இந்த குவாலிட்டி செக் ப்ராப்ளமை நம்ம எஃபெக்டிவா ஃபிக்ஸ் பண்ணணும்னா நம்ம AI ரிலே பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Google Chrome எக்ஸ்டென்ஷனை பில்ட் பண்ணிட்டோம். இதை பில்ட் பண்ணதுக்கும் இதை யூசேஜ் பண்றதுக்கான காஸ்ட் கம்ப்ளீட்லி ஜீரோ. இப்போ இந்த Chrome எக்ஸ்டென்ஷன் எப்படி எஃபெக்டிவாகவும் ஃப்ரீயாகவும் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் Claude AI நம்ம Chrome எக்ஸ்டென்ஷனோட ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அதோட மாஸ்டர் ப்ராம்ப்ட் இப்போ நம்மளுக்கு கொடுக்குது. அந்த மாஸ்டர் ப்ராம்ப்ட்டை புதுசாக பேஜ் ஸ்பெல்லிங் செக் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதை Google ஆன்டி கிராவிட்டி கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ரைட் சைடில் வர இந்த ப்ராம்ப்ட் ஏரியாவில் நான் டோட்டல் ப்ராம்ப்ட்டையும் Claude இருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். பிளானிங் மோடில் தான் இருக்குது, Gemini 3 Proல தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டாஸ்க் லிஸ்ட்டை அதுவே கிரியேட் பண்ணிடுச்சு. ஒவ்வொரு டாஸ்க்கையும் முடிக்க இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த டாஸ்க் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கும். இந்த Google Chrome எக்ஸ்டென்ஷனுக்கு ஐகான்ஸ் தேவைப்படுது. அந்த ஐகான்ஸையும் நேனா பரோனாவை யூஸ் பண்ணியே ஜெனரேட் பண்ணுது. ப்ரீவியஸா இந்த ஐகான்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணாம வெறும் கோடு மட்டும் தான் எழுதும். ஐகான்ஸை நம்ம மேனுவலா போய் கிரியேட் பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இந்த இமேஜ் ஜெனரேஷன் மாடலும் வந்தனால ஐகான்ஸையும் அதுவே ப்ரிடிக்ட் பண்ணி ஜெனரேட் பண்ணி அதை ஐகான்ஸ்ங்கிற ஃபோல்டர்லயே சேவ் பண்ணி வச்சிருது. பாத்தீங்கன்னா டோட்டலா டாஸ்க் லிஸ்ட்ல ஒவ்வொரு ஃபைலா கிரியேட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு வாக் த்ரூ தந்துருது. இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த Chrome எக்ஸ்டென்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் டோட்டலா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. நான் எல்லாத்தையும் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த பிளகினை டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டிய எனக்கு ஒரு HTML பேஜ் வேணும் அப்படிங்கறதை நான் கேட்டு வாங்கிக்கிறேன் Claude AI. அத பொட்டன்ஷியலா ஸ்பெல்லிங் எரர்ஸும் கிராமர் எரர்ஸும் நிறைய இருக்கணும். அப்பதான் இது பிளகின் ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதை நான் சொல்லி அதோட HTML வெர்ஷன் நான் இங்க வாங்கிக்கிறேன். பாத்தீங்கன்னா டோட்டல் HTML வெர்ஷன் நமக்கு கொடுத்துருச்சு. நம்ம இதை டவுன்லோட் HTML வெர்ஷனா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஓபன் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸோ ஸ்பெல்லிங் எரர்ஸும் இங்க இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம Google Chrome browserல எக்ஸ்டென்ஷன் பேஜை கிளிக் பண்ணிட்டு டாப் ரைட் கார்னர்ல இருக்கிற டெவலப்பர் மோட நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த லோட் அன்பேக்ட் அப்படிங்கிறதுல இப்போ நம்மளுக்கு Google ஆன்டி கிராவிட்டி கிரியேட் பண்ண அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபோல்டரை நம்ம இங்க லோட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ லோட் ஆயிடுச்சு. இப்போ HTML ஃபைல் நமக்கு Claude கொடுத்துச்சுல, அந்த பேஜ்ல Gemini கிராமர் செக்கர் அப்படிங்கறத நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்ம இப்போ ரீசெண்டா கிரியேட் பண்ண எக்ஸ்டென்ஷன். இப்போ இனிஷியலா என்ன சொல்லுதுன்னா, நம்ம இன்னும் API கீ செட் பண்ணல அப்படின்னு சொல்லுது. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம்னா இங்க ஒரு பாப்பப் வருது. இதுல நம்ம API கீ பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணணும். அதுக்கு நான் API கீ ஃபர்ஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் API கீ பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா Gemini 1.5 தான் எல்லா AI டூல்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணி ஆட் பண்ணுது. ஆனா இந்த 1.5 ஃபிளாஷ்ங்கிறது ஏற்கனவே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ 2.5 3 வந்து ஆக்டிவா இருக்கு. இது டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே தெரிய வரும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சனால நீ 1.5 தான் யூஸ் பண்ணிருக்கேன், ஆனா இப்போ 2.5 யூஸ் பண்ணு அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். டோட்டலா அனலைஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னா, நம்ம கையிலேயே அந்த வெர்ஷன் செலக்ஷனை கொடுத்துருது. அதை நீங்க வெரிஃபை பண்ணணும்னா செட்டிங்ஸ் பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே நமக்கு Gemini மாடல் நேம் அப்படிங்கறத கொடுத்துருது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, Gemini 2.5 நான் செட் பண்ணிட்டு இப்போ அனலைஸ் பண்ண கொடுக்குறேன். இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. மறுபடியும் இப்போ ஒரு எரர் வருது. நான் அதை அப்படியே டோட்டலா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் Google ஆன்டி கிராவிட்டில. இப்போ மறுபடியும் இதே Chrome எக்ஸ்டென்ஷனை லோட் பண்றேன். இப்போ ப்ராப்பரா ஒர்க் ஆயிடுச்சு. வித்தின் a few interactionsக்குள்ளேயே நம்ம ஒரு AI எனேபிள் Chrome எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல 110 இஷ்யூஸை கண்டுபிடிச்சிருக்கு. அதுல கிராமர்ங்கிற ஸ்பெல்லிங் தப்பு, எரர்ஸ் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது ஒவ்வொன்றா கிளிக் பண்ணும்போது அது எந்த இடத்துல இருக்குதுங்கிறத ஹைலைட் பண்ணியும் காமிக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு ஒரு பர்டிகுலர் எரர் நான் கிளிக் பண்றேன். அதை ஸ்மூத்தா ஸ்க்ரால் பண்ணி இந்த இடத்துல அந்த எரர் இருக்குது அப்படிங்கிறது கிளியரா ஹைலைட் பண்ணி காமிக்குது. இந்த எரர் காமிக்கிறது மட்டும் இல்லாம அதோட பொட்டன்ஷியல் ஃபிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் Gemini AI நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. இந்த ராங்கான ஸ்பெல்லிங் பதிலா இந்த கரெக்டான ஸ்பெல்லிங் எழுதுங்க, அதே மாதிரி இந்த ராங்கான கிராமர் சென்டென்ஸுக்கு பதிலா இந்த சென்டென்ஸ் எழுதுங்க அப்படிங்கிறதையும் ரெட்ல மார்க் பண்ணி அடிச்சுட்டு கிரீன்ல நம்மளுக்கு ஒரு வேரியேஷன்ஸ் கொடுக்குது. இது கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் ரெடி Google Chrome எக்ஸ்டென்ஷன் தான். இதை டெவலப் பண்ணி நான் இன்டர்னல் டீம்லயும் நான் ஷேர் பண்ணி அவங்க இப்போ எஃபெக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வித்தின் 10 மினிட்ஸ்ல நான் கிரியேட் பண்ணிட்டு என்னோட QC டீம் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்க முடியும். அவங்களும் இனி ஃபர்தரா எந்த ஒரு ஹியூமன் எரர்ஸ் இல்லாம கிராமர் அண்ட் ஸ்பெல் செக் பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டோட்டலா கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் செக் ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிக்குது இல்லையா? ஆனா ஒரு சில கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல கிராமர் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே அது அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்ல சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம வெறும் ஸ்பெல் செக் மட்டும் பண்ணா போதும். அதுக்கு நான் இப்போ என்ன பண்றேன்னா, இங்க ஒரு 2 செக் பாக்ஸ் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் நான் ஃபர்தர் ப்ராம்ப்டா Google ஆன்டி கிராவிட்டில கொடுக்குறேன். ஃபர்தரா ஒரு 4 விஷயத்தை Google ஆன்டி கிராவிட்டியோட சொல்றேன். இந்த API ஃபீல்டு ஒரு பாஸ்வேர்ட் இன்புட் ஃபீல்டா இருக்கணும். காரணம் என்னன்னா, நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அப்படி விசிபிளா தெரியுது. ரெண்டாவது என்னன்னா, ஒன்ஸ் நம்ம அனலைஸ் பேஜ் கொடுத்துட்டு அந்த பேஜை ரீலோட் பண்ணாலுமே அந்த அனலைஸ் ரிப்போர்ட் மறுபடியும் ஜெனரேட் பண்ணக்கூடாது. மறுபடியும் ஜெனரேட் பண்ணச்சுன்னா நமக்கு நிறைய கிரெடிட் செலவாகும். ஈவன் தோ இதுல நிறைய ஃப்ரீ டயர் லிமிட்ஸ் அவைலபிளா இருந்தாலுமே நம்ம தேவையில்லாம கிரெடிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு தாட்டி அனலைஸ் பண்ண அந்த ரிப்போர்ட்டை மறுபடியும் ரீலோட் பண்ணாலும் அவைலபிளா
இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். மூணாவது, ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்குக்கு ஒரு செக் பாக்ஸஸ் வேணும். என்ன செக் பாக்ஸஸ் நான் செக் பண்ணிட்டு அனலைஸ் பண்றேனோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை மட்டும் செக் பண்ணா போதும் அப்படிங்கறத நான் இங்க சொல்லியிருக்கேன். இந்த எரர்ஸ் எல்லாமே ஃபைனலா டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு மட்டுமே தெரிஞ்சா பிரயோஜனம் இல்ல. இது டெவலப்பர்ட்ட கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ண வைக்கணும். அப்போ டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியா ஒரு CSV ஃபைல், அதாவது என்னென்ன எரர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கோ அது எல்லாமே ஒரு ஃபைலா நம்மளுக்கு கொடுத்துடணும். இல்லாட்டி ஒரு காப்பி டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கொடுக்கணும். அப்பதான் என்னால டெவலப்பர்ட்ட ஈஸியா ஷேர் பண்ண முடியும். இந்த எரர்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுதான் 4 பாயிண்டா நான் இங்க கொடுத்திருக்கேன். அட் த சேம் டைம்ல இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப எஃபெக்டிவா ஃபிக்ஸ் பண்ணுது. டாஸ்க் லிஸ்ட்லயும் அப்டேட் பண்ணி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. குரோம் எக்ஸ்டென்ஷனை மறுபடியும் அப்டேட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங்கும் கிராமரும் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்பெல்லிங் மட்டும் செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்றேன். ப்ரீவியஸா 110 எரர் இருந்த இந்த பேஜ்ல வெறும் 32 ஸ்பெல் எரர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லியிருக்கு. அப்படின்னா இது கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த அனலைஸ் பேஜ் அப்படிங்கிற ப்ளூ பட்டனுக்கு கீழே காப்பி டெக்ஸ்ட் ரிப்போர்ட் அப்புறம் எக்ஸ்போர்ட் CSV அப்படிங்கிற ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. இப்போ நான் கிளிக் பண்றேன். எல்லாமே எக்ஸிஸ்டிங்கா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ இந்த காப்பி டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நான் என்னோட நோட் பேட்ல ஓபன் பண்றேன். பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே ப்ராப்பரா எஃபெக்டிவா லோட் ஆயிருக்குது. லிங்க்ங்கிற பிளேஸ்ல நம்ம கரெக்டா இது காப்பி பண்ணி நம்ம பேஜ்ல ஓபன் பண்ணோம்னா கரெக்டா அந்த இடத்த ஹைலைட் பண்ணி டெவலப்பர்ட்ட சொல்லிரும். ஓகே, இந்த இடத்துல இந்த ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் இல்லாம இப்போ CSV ஃபைலும் அவைலபிளா இருக்குல்ல, அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதை ஓபன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த CSV ஃபைல் ஒரு எக்ஸல் ஷீட்டாவும் ப்ராப்பரா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணிருச்சு. இது நம்ம கூகுள் ஷீட்லயும் இம்போர்ட் பண்ணிட்டு அந்த லிங்கை டெவலப்பர்ட்ட ஷேர் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் ரீலோட் பண்றேன். ரீலோட் பண்ணாலுமே இந்த எரர்ஸ் அப்படியே அவைலபிளா இருக்கு. அப்ப நம்ம சொன்ன 4 ரெக்யர்மெண்ட்ல 3 ரெக்யர்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. செட்டிங்ஸ் பேஜ்ல API கீயை பாஸ்வேர்ட் ஆஃப் ஃபீல்டா மாத்தணும்ங்கறதையும் சொல்லியிருந்தோம். அதையும் நான் செக் பண்றேன். அதையுமே இங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ டோட்டலா வித்தின் a few இன்டராக்ஷன்ஸ்குள்ளேயே ஒரு கம்ப்ளீட்டான AI குரோம் எக்ஸ்டென்ஷனை நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு ஓனா பர்சனலா யூஸ் ஆகிற நிறைய குரோம் எக்ஸ்டென்ஷன் உங்களால கிரியேட் பண்ண முடியும் இந்த கூகுள் ஆன்டி கிராவிட்டியை யூஸ் பண்ணி. இந்த கூகுள் ஆன்டி கிராவிட்டிங்கிறது வெப்சைட்டோ இல்ல மொபைல் ஆப் கிரியேட் பண்ற டூல் மட்டும் கிடையாது. இதை யூஸ் பண்ணி நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை பில்ட் பண்ணிருக்கோம், ஃப்ளட்டர் மொபைல் ஆப்ஸை பில்ட் பண்ணிருக்கோம், வெப்சைட்ஸை பில்ட் பண்ணிருக்கோம், வேர்ட்பிரஸ் தீம் அண்ட் பிளகின்ஸை டெவலப் பண்ணிருக்கோம், குரோம் எக்ஸ்டென்ஷனையும் பில்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குரோம் எக்ஸ்டென்ஷனோ இல்ல மொபைல் ஆப் ஆர் வெப்சைட் வெப் ஆப் இதெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஐடியாஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இனி ஃபர்தரா வர வீடியோஸ்ல நான் அதை கவர் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.